Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Zerodha and Angel One brokerage accounts யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் Zerodha and Angel Oneல என்னோட brokerage அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா brokerage அக்கௌண்ட்டுமே இதே மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் Zerodhaல எப்படி ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட Zerodha ஆன்லைன் brokerage அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஓபன் ஆகும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல இங்க டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் வேல்யூஸ் ஷோ பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இந்த வேல்யூஸ் ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. இதுவே மண்டே டு ஃப்ரைடே 9:15 AM இருந்து 3:30 PM வரைக்கும் இந்த வேல்யூஸ் கான்ஸ்டன்டா செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் ரைட் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ஆர்டர்ஸ், ஹோல்டிங்ஸ், பொசிஷன்ஸ், பிட்ஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் உங்க ஐடி இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இது எல்லா பற்றியுமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் இருக்குல்ல, இதுதான் உங்களோட வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை எப்படி எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த வாட்ச் லிஸ்ட்டை எப்படி எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் செப்பரேட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்கும்போது டோட்டலாக 7 டேப்ஸ் இருக்கும். இந்த 7 டேப்ஸ்லையுமே ஒரு டேப்ஸுக்கும் நீங்கள் 100 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கை இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பஜாஜ் ஆட்டோன்னு டைப் பண்ணுங்கள். இங்க பாத்தீங்கன்னா பஜாஜ்னு டைப் பண்ணதுமே பஜாஜ் ரிலேட்டடான எல்லா ஸ்டாக்ஸுமே இங்க ஷோ பண்ணிருப்பாங்க. இதுல நம்ம தேடின பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கோட NSE அண்ட் BSE இங்க ஷோ பண்ணிருப்பாங்க. நான் யூஸ்வலா NSE என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்குவேன். இந்த ஸ்டாக்குக்கு மேல பை, செல், சார்ட், மார்க்கெட் டெப்த் அண்ட் ஆட் ஆப்ஷன் இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆகிக்கும். இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கை பை பண்றதுக்கு இந்த ஸ்டாக் மேல ஹோவர் பண்ணீங்கன்னா இங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஷோ பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் பை அண்ட் எஸ் ஆப்ஷன் செல்லுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கை பை பண்றதுக்கு பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பி ஆப்ஷனை கிளிக் பண்ணினதுமே இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல ரெகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ராடே அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு 2 ஆப்ஷன் ஷோ பண்ணிருப்பாங்க. இதுல இன்ட்ராடே அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்க 9:15 AM வாங்கிட்டு 3:15 PM அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஸ்டாக்கை எகைன் செல் பண்ணி அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லாத ஸ்டாக்கை நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா எகைன் அந்த ஸ்டாக்கை பை பண்ணி அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், என்கிட்ட இல்லாத ஸ்டாக்கை நான் எப்படி செல் பண்ண முடியும்னு கேட்பீங்க. ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இல்லைனாலும் அந்த ஸ்டாக்கை நீங்க செல் பண்ணலாம். இதுக்கு பேரு தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ட்ராடே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் லாங் டேர்ம் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு நீங்க எவ்வளோ டேஸ் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம். இதுல நீங்க 1 இயர்க்குள்ள அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ல வரும். இன்கேஸ் 1 இயர்க்கு மேல ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா அது லாங் டேர்ம் ப்ராஃபிட்ல வரும். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாங் டேர்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவான்டிட்டி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதுல மினிமம் நீங்க 1 குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இங்க டெசிமல் வேல்யூஸ்ல நீங்க என்டர் பண்ண முடியாது. இதுவே US ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க டெசிமல் வேல்யூஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்தியன் NSE அண்ட் BSE ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஹோல் நம்பர்ஸா தான் ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ண முடியும். இங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 20 குவான்டிட்டிஸ்னு என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ட்ரேடிங் லீவ், அதனால இந்த பிரைஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. இதுவே ரியல் ட்ரேடிங் விண்டோல நீங்க இருந்தீங்கன்னா இந்த பிரைஸ் கண்டினியூஸா செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ரீசனால லிமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 8,960 rupeesக்கு நீங்க இனிஷியல் ஆர்டர் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஆர்டர்ல போயிட்டு நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை ரிவ்யூ பண்ணிட்டு பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க பை ஆப்ஷனை கிளிக் பண்ணினதுமே உங்களோட ஆர்டர் இங்க ஆர்டர் புக்குக்கு போயிடும். இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால மார்க்கெட் க்ளோஸ்டுன்னு இங்க சொல்றாங்க. நீங்க ஆர்டர் போட்டதுமே உங்களோட ஆர்டர் இங்க இருக்கிற ஆர்டர் டேபுக்கு போயிடும். இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூட்டட்னு வரும். இன்கேஸ் பெண்டிங்ல இருந்தது, அதாவது நீங்க போட்ட பிரைஸுக்கு யாருமே செல்லர்ஸ் இல்லைன்னா ஆர்டர் பெண்டிங்னு காமிக்கும்.
இங்க எடிட் ஆர்டர் கொடுத்துட்டு அதிகமான பிரைஸை கூட நீங்க கோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுமே ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களோட ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுமே நெக்ஸ்ட் டே நீங்கள் வாங்கின பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக் வந்து உங்களோட ஹோல்டிங்கில் கிரெடிட் ஆகிரும். இவங்க பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய், கேஐ அண்ட் கேஆர்என் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறாங்க. இப்படி தான் ஜெரோதா அக்கௌண்ட்டில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண முடியும். இப்போது இன்கேஸ் நீங்கள் கேஇ ஸ்டாக்கை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹோல்டிங் போயிட்டு கேஇஐ ஸ்டாக் மேலே ஓவர் பண்ணிங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டில் ஒரு 3 டாட் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினதுமே இங்கே செல் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ சிமிலர் டு பை விண்டோ மாதிரியே தான் இருக்கும். இங்கேயும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிஸ் செல் பண்ண போகிறீங்க அண்ட் லிமிட்டை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரைஸுக்கு செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்ட்ரு கொடுத்துட்டு செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த ஸ்டாக் மேலே ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நட்ச் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஆப்ஷன் மாதிரியே செல் ஆப்ஷனும் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுமே உங்களோட ஆர்டரில் போயிடும். இங்கே ஆர்டர் புக்கில் நீங்கள் எடிட் ஆர்டர் கொடுத்துட்டு உங்களோட ப்ரைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஆல்ரெடி இங்கே செல் ஆப்ஷன் இருக்கே, நான் ஏன் இங்கே போய் செல் ஆப்ஷனை கொடுக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. யூஸ்வலாக ஹோல்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்கை இங்கே போய் நீங்கள் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ரெகுலர், லாங் டேர்ம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிக்கும். இப்படி தான் ஜெரோதா அக்கௌண்ட்டில் ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே பொசிஷன்ஸ் டேப்பில் ஷோ பண்ணுவாங்க. யூஸ்வலாக பொசிஷன்ஸ் டேப் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன்ஸ் டேப் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் பிட்ஸ் ஆப்ஷன் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பிட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஐபிஓவில் ஈஸியாகவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ அப்ளைக்கும் இந்த பிட்ஸ் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஃபண்ட்ஸ் அண்ட் வித்ட்ரா ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஃபண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக் மேலே ஓவர் பண்ணும்போது பை அண்ட் செல் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட் டெப்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே இந்த ஸ்டாக்கோட பை ஆர்டர்ஸ் அண்ட் இங்கே இந்த ஸ்டாக்கோட செல் ஆர்டர்ஸ் இங்கே நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ மாதிரியான பெரிய வால்யூம் இருக்கிற ஸ்டாக்குக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் லோ வால்யூம் ஸ்டாக்குக்கு இந்த பை அண்ட் செல் ஆர்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சார்ட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்கிற சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்டு சார்ட் பார்த்துக்கலாம். இந்த சார்ட் ஆப்ஷனை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுறேன். அதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கு அப்புறம் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜெரோதா புரோக்கரேஜோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் பற்றி பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன் புரோக்கரேஜும் சிமிலர் டு ஜெரோதா மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்டாக் மேலே ஓவர் பண்ணும்போது பை, செல், மார்க்கெட் டெப்த் அண்ட் ஆட் ஃப்ளாக் அண்ட் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதில் ஒன் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சார்ட் இங்கே லோட் ஆகும். இந்த சார்ட்டை நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற பாப் அவுட் விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. பாப் அவுட் விண்டோவை கிளிக் பண்ணதுமே இந்த ஸ்டாக்கோட சார்ட் வந்து டீட்டெயிலாகவே இங்கே ஷோ ஆகும். அண்ட் ஏஞ்சல் ஒன் புரோக்கரேஜஸ்லேயும் மார்க்கெட்ஸ், வாட்ச் லிஸ்ட், போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸ், டூல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏஞ்சல் ஒன் புரோக்கரேஜில் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது மார்க்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி இங்கே டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7705 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை டெய்லி பேசிஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன,
இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணா உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடி மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் ஈஸியாவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடி மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்ணுறது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.